ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுசு ராசிக்கான பலன்கள். தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் முதல் மே மாதம் வரை இருக்கிறார். இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி இது ஒரு நல்ல செல்வாக்கை கொடுக்கும். கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். தவறான உணவு பழக்கம் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசி அதிபதியே 6ஆம் இடத்திற்கு போவதனால எல்லாவற்றையும் தவறாக சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். நல்ல நட்புகளை இழக்க வேண்டிய நிலைமை வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக உழைப்பு அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக போகும், ஆனால் அதற்கான பலன்கள் கிடைக்கும். ஜாதகர் மூலமாக தனது குடும்பத்திற்கு அதிக லாபம் வரும். தனுசு ராசிக்காரர்கள் மூலமாக அவர்கள் குடும்பமும் நண்பர்களும் அதிக பயனடைவார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த பயனும் இந்த முதல் மே மாதம் வரை இருக்காது. முதல் மே மாதத்திற்கு பிறகு நல்ல லாபம், வேலை உயர்வு, நல்ல தூக்கம், குடும்பத்தில் சந்தோஷம். திருமணமாகாத தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு, மறுதிருமணத்திற்காக முயற்சி செய்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு மறுதிருமண வாய்ப்பு, குழந்தைக்காக ஏங்கி தவிக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் சென்று அங்கிருந்து ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும். இயற்கை முறையில் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றாலும் கூட IUF, IVF, IUI இது போன்ற செயற்கை முறையிலாக நிச்சயமாக பிள்ளை இல்லையே என்கின்ற எண்ணம் மாறும். மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வதால் புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தனுசு ராசினியர்களுக்கு காதல் ஏற்படும். ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். உங்களுடைய பெரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீங்கள் சொல்ல வந்த வார்த்தையை, சொல்ல வந்த விதத்தை சற்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். நேரடியாக நீங்களே சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒருவரிடம் சொன்னால் அவர்கள் திரித்து உங்களுக்கு பாதகமான முறையில் சொல்லி உங்களுக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோபம் வேண்டாம், வார்த்தைகள் தடிக்க வேண்டாம், யாரையும் கை நீட்டி அடிக்க வேண்டாம். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுதுதான் சக பணியாளர்களிடம், உயர் அதிகாரிகளிடம் கோபப்பட்டு வேலையில் உள்ள நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் உண்டு. ராசி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள், நல்ல அனுகூலம் கிடைக்கும். தகப்பனாருக்கு வைத்து செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் தகப்பனாருக்கு சின்ன மனத்தாங்கலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக கையாளுங்கள். 4ஆம் இடத்தில் சென்ற சனி பகவான் தாயாருக்கு மருத்துவ செலவுகள், தாயாருக்கு உடல்நல உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி மாணவர்களுக்கு நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்தில் சனி பகவான் வகுப்பில் படிப்பதை, அன்றைய பாடத்தை அன்றே படித்துவிடுங்கள். கடைசி நேரத்தில் படிக்கலாம் என்று நினைத்தால் படிக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் வரும். ஜாக்கிரதையாக இருங்கள். அதே போல சனி பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளதால் வேலையில் நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். ஆனால் விடுப்பு கூடாது. நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைக்கூடாது. அன்னன்னைக்கு வேலை அன்னையே செய்யணும். அதே போல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் ஒரு ஸ்லோ ஏற்படும். எனவே லீவ் போடாம தொழில் நடத்துங்க. யாராவது அடிக்கடி லீவ் போட்டா கூட அவங்க கிட்ட வேற நல்ல ஆளை வந்து சின்ன வயசு காலங்களில் சேர்த்தி விட்டு அவர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்துட்டு அவர்களையும் ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு ஒரு பொன்னான காலம்.